சரியாக ராத்திரி 3:17 உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான ஃபோன்கள் ஒரே நேரத்தில் வைப்ரேட் ஆச்சு. அனுப்பியவங்க யாருன்னே தெரியாத ஒரு நோட்டிஃபிகேஷன். அது எண் இல்லை, ஆப் இல்லை, நெட்வொர்க் இல்லை. அந்த மெசேஜில் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருந்தது: நீ நினைக்கிற இடத்துல நீ இல்லை அப்படின்றது தான். எல்லாரும் முதல்ல இதெல்லாம் ஒரு சாதாரண கிளிச் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் டைமை செக் பண்ணப்போ ஒவ்வொரு ஃபோனும் வேற வேற நாடுகள், வேற வேற நெட்வொர்க், அது ஒரே வினாடியில் மெசேஜ் பெற்றிருந்தது. சைபர் எக்ஸ்பர்ட்ஸ் சிக்னலை ட்ரேஸ் பண்ணாங்க. அது சேட்டலைட்லேருந்து வரல, எர்த்தில் இருக்க எந்த ஒரு சர்வர்லேருந்தும் வரல, எந்த நோன் ஐபி ரேஞ்சும் அதுக்கு மேட்ச் ஆகலை. அதுக்கும் மேலே மெசேஜ் லாகில் சென்டர் டைம் ஸ்டாப் 2 நிமிஷம் ஃபியூச்சரில் இருந்தது. அதாவது அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே மெசேஜ் சேர்ந்துருக்கு. அப்புறம் 2வது மெசேஜ் வந்தது. அது எல்லாருக்கும் ஆனதில்லை. சமீபத்தில் யாரையாவது இழந்த மனிதர்களுக்கு மட்டும் அந்த மெசேஜில் இருந்தது என்ன அப்படின்னா, நாங்கள் ஒருத்தர் கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்றது தான். சில வினாடிகளில் அவங்க ஃபோன் முழுசாக ஷட் டவுன் ஆச்சு. ரெக்கவர் பண்ண முடியல, டேட்டா எதுவும் இல்லை. மிச்சம் இருந்தது அமைதி மட்டும்தான். கவர்மெண்ட் சொன்னது இது கற்பனை, டெக் கம்பெனிஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் விளக்க முடியாத ஒன்று இருக்குது. இன்னும் ராத்திரி 3:17 சில ஃபோன்கள் மட்டும் ஒரு வினாடிக்கு லைட் எரியுது, லைட் ஆன் ஆகுது. ஒரே ஒரு பதிலுக்காக காத்திருக்கிற மாதிரி, யாரோ ரிப்ளை பண்ணுவாங்களோ அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை.